வாங்க டேஸ்டியான மீன் வறுவல் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் வறுவல் சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. கூட 1 இன்ச்சு புளி, அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணியை சேர்க்காமல் மைய அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிடுங்க. இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க அரை கிலோ சீலா மீனை ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மசாலாவோட அளவு அரை கிலோ மீனுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 to 2 ஹவர்ஸ் மேக்னேட் பண்ணி வச்சுருங்க. சாப்பிடும் போது வறுத்துக்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு முன்னாடி 2 இனுக்கு கருவேப்பிலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இரும்பு தோசைக்கல் சூடான உடனே கடலெண்ணெயை ஃபஸ்ட்டு ஃபுல்லும் ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிடுங்க. அப்புறம் மீன் பீசஸை வச்சு 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ஸ்லோவாக எல்லா சைடும் திருப்பி போட்டு ஈவனாக குக் பண்ணுங்கள். டேஸ்டியான மீன் ஃப்ரை ரெடி. நம்ம தண்ணியே சேர்க்காத மீன் மசாலா செஞ்சனால மசாலா நல்லா மீனோட இன்டாக்டாக ஒட்டிக்கிச்சு. மசாலா எங்கேயும் வரல பாருங்கள். அதனால தான் நான் தோசைக்கல்லே டிஸ்பிளே போட்டிருக்கேன். இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரையோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். என்னோடய குக்கிங் மெத்தடும் ரெசிபீஸும் பிடிச்சிருந்துச்சின்னா சக்தி ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.